எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். தீபாவளிக்கு அதிகாரிகள் மற்றும் இதர துறைகளுக்கு பரிசு வழங்க அரசு பொது நிதியை பயன்படுத்த மத்திய நிதி அமைச்சகம் தடை. தேவையற்ற செலவினங்களை குறைக்க நடவடிக்கை. திமுக கூட்டணியை உடைக்க துடிக்கும் பாஜக உள்ளிட்ட கட்சிகளின் சக்திகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது இடது கையால் சமாளித்து வருகிறார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காட்டமான பதிலடி. அண்ணாமலைக்கு புதிதாக முளைத்துள்ள ரசிகர் மன்றம். சேலத்தில் அரசியல் சூப்பர் ஸ்டார் அண்ணாமலை என ஒட்டப்பட்ட போஸ்டர்களால் பரபரப்பு. நடிகர் விஜய் பற்றிய விமர்சனங்களை அமைச்சர்கள், நிர்வாகிகள் உள்ளிட்டோர் தவிர்க்க வேண்டும். திமுக மேலிடம் உத்தரவிட்டுள்ளதாக தகவல். கடந்த சில நாட்களாக தாறுமாறாக உயர்ந்து வந்த தங்கம் இன்று சற்றே குறைந்தது. சவரன் ஆபரண தங்கம் 320 ரூபாய் குறைந்து 84,800 ரூபாய்க்கு விற்பனை. இனி விரிவான செய்திகள். தீபாவளிக்கு அதிகாரிகள் மற்றும் இதர துறைகளுக்கு பரிசுகள் வழங்க அரசு பொது நிதியை பயன்படுத்தக்கூடாது என மத்திய நிதி அமைச்சகம் தடை விதித்துள்ளது. நிதி கட்டுப்பாடு மற்றும் அத்தியாவசியமற்ற செலவினங்களை குறைப்பதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு மத்திய அமைச்சர்கள், வங்கிகள் மற்றும் மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கும் பொருந்தும் என்றும் உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியை உடைக்க நினைக்கும் சக்திகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது இடது கையால் கையாண்டு வருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதை அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்றும் தெரிவித்துள்ள துணை முதலமைச்சர், அதிமுகவில் OPS, டிடிவி தினகரன், சசிகலா, தீபாவின் டிரைவர், செங்கோட்டையன் என பல அணிகள் உள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். உயர்நீதிமன்றங்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் வராது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தன் மீது 13 ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கும் வழக்கை விரைந்து முடிக்க வேண்டும் என உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதை விசாரித்த நீதிபதிகள், பாதி அளவு எண்ணிக்கையிலேயே நீதிபதிகள் உள்ளதாகவும் அனைத்து வழக்குகளையும் விரைவாக முடிக்க வேண்டும் என எதிர்பார்க்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளது. மதுரை அருகே ITI விடுதியில் மாணவர் ஒருவர் ராகிங் செய்யப்பட்ட சம்பவத்திற்கு EPS கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அரசு விடுதியில் ஒரு மாணவனை நிர்வாணப்படுத்தி காலணியால் தாக்கப்படுவதை நியாயப்படுத்த முடியுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். சமூக நீதி விடுதிகள் என பெயர் வைத்தால் மட்டும் போதாது என்றும் விடுதிகளின் நிர்வாகத்திலும் செயல்பாட்டிலும் சமூக நீதி இருக்க வேண்டும் என்றும் தமிழக அரசை EPS கடுமையாக சாடியுள்ளார். அண்ணாமலைக்கு திடீரென முளைத்துள்ள ரசிகர் மன்றம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக பாஜக தலைவர் பதவியில் இருந்து மாற்றப்பட்ட அண்ணாமலை தொடர்ந்து சர்ச்சைக்குரிய ஆளாகவே அரசியலில் வலம் வருகிறார். அவர் தனி கட்சி தொடங்க போவதாகவும் தகவல் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் சேலத்தில் அண்ணாமலைக்கு திடீரென ரசிகர் மன்றம் உருவாக்கியுள்ளது. சேலம் மேற்கு மாவட்ட பாஜக கலை கலாச்சார பிரிவின் தலைவராக இருக்கும் தங்கமணி என்பவர் இதனை தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனையொட்டி ஒட்டப்பட்ட போஸ்டரில் அரசியல் சூப்பர் ஸ்டார் அண்ணாமலை என குறிப்பிடப்பட்டுள்ளது. நடிகர் விஜய் பற்றி விமர்சிக்க அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு திமுக மேலிடம் தடை விதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனது மக்கள் சந்திப்பு பயணத்தின் போது ஆளுங்கட்சிக்கு எதிராக நடிகர் விஜய் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார். ஆனால் அதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடாது என திமுக உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜயின் பேச்சுக்கு தங்களுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடாது என தங்களுக்கு வாய்ப்பூட்டு போடப்பட்டுள்ளதாக அமைச்சர் KN நேருவும் காந்தியும் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழக பாஜக தலைவர் யார் என நைனா நாகேந்திரனிடம் செய்தியாளர்கள் கேட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்தியாளர் சந்திப்பின் போது நைனாரிடம் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு அவர் பதிலளித்துக் கொண்டிருந்தார். அப்போது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையா அல்லது நீங்களா என்பது போல் ஒரு கேள்வியை செய்தியாளர் ஒருவர் கேட்டார். ஆனாலும் இதற்கு கோபப்படாத நைனா நாகேந்திரன், இது போன்ற கேள்விகளே தவறு என்றும் யாரிடமும் இப்படி கேட்காதீர்கள் என்றும் அறிவுறுத்தினார். கடந்த சில நாட்களாக தாறுமாறாக உயர்ந்து வந்த தங்கத்தின் விலை இன்று சற்றே குறைந்துள்ளது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 320 ரூபாய் குறைந்து 84,800 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது.
1 கிராம் 40 ரூபாய் குறைந்து 10,600 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கடந்த 2 நாட்களாக காலை மாலை என 2 நேரங்களிலும் தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வந்தது குறிப்பிடத்தக்கது. நடிகர் பார்த்திபன் உயிரிழந்து விட்டதாக யூடியூப் சேனல் ஒன்றில் வீடியோ வெளியான சம்பவம் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு பார்த்திபன் சரியான பதிலடி கொடுத்துள்ளார். மற்றவர்களின் மனதை பிணமாக்கி அதை கொத்தி தின்னும் கேவல பிறவியாக வாழ வேண்டுமா என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் யோசிக்க வேண்டும் என காட்டமாக பதிவிட்டுள்ளார். மேலும் இப்படி செய்பவர்கள் அவர்களாகவே திருந்த வேண்டும் அல்லது அந்த சுடுகாட்டு சுடலை சாமியோ 6வது அறிவோ உதவ வேண்டும் என பார்த்திபன் தெரிவித்துள்ளார். என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.